ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக அமையணும்னு சொல்லி வேண்டுறேன். எல்லாருக்கும் நல்லதாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துக்கான இந்த முதலாவது வீடியோ உங்களோட ஒரு சூப்பரான ஒரு வீடியோட வந்திருக்கேன். என்னென்னு சொன்னால், எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேக் ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டு அந்த கேக் மேலே எப்படி ஐசிங் நாங்கள் போட்டு காட்டுறது அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மூலியமாக ஒரு பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஐசிங் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஈஸி மெத்தடில் கொஞ்சம் டிப்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவான ஒயிட் ஃபெட் எடுத்துருக்கேன், அன்சால்டட் பட்டர். இது ஐசிங்கி கண்டே இருக்கும் பிக் பினம், அந்த பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். அதுவும் மற்றது அதை 1/4 கிலோவை விட கொஞ்சம் கூடின அளவு ஒயிட் சுகரும் ஐசிங் சுகரும் எடுத்துருக்கிறேன். 10 போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே லெமன் ஜூஸ் ஒரு 1 or 2 drops விடுவினம் ஒரு டேஸ்ட்டு காண்டிக்கு. சிலர் ஆங்கர் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவினேன், நல்ல டேஸ்ட் வருமென்னு சொல்லி. நான் அது எதுவுமே மிக்ஸ் பண்ணல. நான் வெனிலா தான் விட்டுருக்கேன். நீங்கள் மஸ்ட் வெனிலாவை மட்டுமென்றாலும் விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும். நான் அந்த வெனிலாவின் மூடியால் ஒரு 3/4 வாசிக்கு இருக்கிற அளவுக்கு வெனிலா விட்டுருக்கிறேன். நீங்கள் வடிவாக பீட் பண்ணி எடுத்து முடிய பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸுகள் அதில் ஏறி இருக்கும். பார்த்திங்கன்னா பபிள்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பபிள்ஸோட கேக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் வடிவாக ஸ்மூத் பண்ணிவிட்டு கேக்கில் பூசினா நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த பபிள்ஸ் விழுந்த மாதிரி இருக்காது. அதுக்காக நான் வடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன பலட் நைஃப் எடுத்துருக்கிறேன். சின்ன டாகெலிமெண்ட் இல்லை, அதை எடுத்து வடிவாக ஸ்மூத் பண்ணி எடுக்கிறேன். ஸ்மூத் பண்ணி முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்ததுக்கு இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட் மாதிரி இருக்குது. நான் இதில் கொஞ்சமாக க்ரீம் தனியாக எடுத்து வைக்கிறேன். டெக்கரேஷன் இதுக்காக கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் க்ரீமை எடுத்து வைக்கிறேன். இது ஒரு சின்ன அளவான கேக் தான். அப்போ எனக்கு கொஞ்சம் க்ரீம் காணும், அதனால் எடுத்து வைக்கிறேன். பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் கேக் போர்டு ஒவ்வொரு சைஸஸ் இருக்குது. நான் சின்ன அளவான கேக் எடுத்தபடியாக எனக்கு ஒரு சின்ன சைஸ் கேக் போர்டு காணும். அப்போ அந்த கேக் போர்ட் எடுத்து அதில் நீங்கள் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கிறீங்க, அந்த பீட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அந்த க்ரீம், அதை பூசி போட்டு கேக் வச்சிங்கன்னா கேக் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் போடாமல் போர்டில் தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டருக்கு கொடுக்கும்போதும் சரியாகவே கொண்டு போய்க்கல மிரக்கு பற்றும் இல்லை விழுந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இப்படி கேக்கை க்ரீமை கீழே பூசி போட்டு அதுக்கு மேலே கேக்கை வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரிங் அது கழி தண்டிட்டுது. அது நான் பீட் பண்ணி வேறு கலர் மிக்ஸ் பண்ணி தண்டும்போது அது பிறண்டுட்டு கேக்குக்கு மேலே உள்ள அந்த கொஞ்சம் இதான லேயரை நான் வெட்டி எடுத்துட்டேன். மேலே உங்களை பார்க்க தெரியும், நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை வெட்டி எடுத்துட்டு நான் கேக்குக்கு லேயர் போடலை. லேயர் போட்டேன் என்னன்னு சொன்னால் எனக்கு அதிகளவான க்ரீம் பிடிக்காது. இது எங்களோட வீட்டுக்கு தான் நான் செய்து எடுக்கிறேன். வீட்டில் உள்ள ஒரு ஆளோட பர்த்டேக்கு செய்கிறேன். அதனால் எங்களுக்கு க்ரீம் கணக்க வேண்டாம். சிலர் க்ரீம் ஆசைப்படணும். அப்படியானாக்களுக்கு நீங்கள் கேக்கை லேயர் போட்டு கொடுக்கலாம். லேயர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது எங்களுக்கு என்னபடியே நான் பெருசாக க்ரீம் ஜூஸ் பண்ணல. மற்ற இனிப்பும் கணக்க திகட்ட வேணாம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் க்ரீம் தான் போட்டு நான் இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் சொன்ன மாதிரியே இந்த டீட்டெயில் எல்லாமே நான் முதல் போட்ட வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பெரிய ஒரு மக் அந்த மாதிரி எடுத்து அதுக்குள்ளே பைப்பிங் பேக்கை வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை போடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் கேக்கில் பூச போகிறேன். கேக்கில் நீங்கள் நேரடியாக பைப்பிங் பேக்கில் பூசக்க முதல் கொஞ்சம் க்ரீம் எடுத்து கேக் ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணுங்க. க்ரம் கோட் பண்ணுறேன்னா ஒரு தின்னான ஒரு லேயர் கேக் ஃபுல்லாக சுற்றி பூசுகிறது தான் க்ரம் கோட். என்னென்னு சொன்னால் அதில் கேக் க்ரம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த கேக்கை சுற்றி. இப்போ நீங்கள் அதை பூசினீங்கன்னா அது அந்த கேக்கை அந்த வெளியில் வந்து கொண்டு இருக்கும். இப்போ நீங்கள் மற்ற க்ரீமோட இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நொசில்ஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம்
அடைக்க தொடங்கிடும். அதனால் இந்த க்ரம் கோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சு அதை வச்சு பூசி எடுங்கோ. அதில் மிஞ்சிற அந்த க்ரீம் எல்லாத்தையும் நீங்கள் மற்ற க்ரீமோட சேர்த்துடாதீங்க. ஏன்னா அப்புறம் பூசும்போது மேலால் தெரியும். அதோட நொசில்ஸ் ஒர்க் பண்ணும்போதும் அடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சரியாக கஷ்டமாக இருக்குது, நொசில்ஸுக்கால க்ரீம் வராது. அதனால் கொஞ்சம் க்ரீம் எடுத்து நீங்கள் தனியாக இந்த க்ரம் கோட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு செய்யுங்க. நான் அதிலேயே ஒரு சைட்டாக ஒரு கரையாக தான் எடுத்து நான் செய்கிறேன். அதை மாதிரி நீங்கள் செய்யாமல் தனியாக எடுத்து வச்சு செய்யுங்க. இது என்னென்னா, இது ஒரு நல்ல டிப்ஸ். என்னென்னா, க்ரம் கோட் பண்ணாங்க தானே, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கேக்கில் அந்த க்ரீம் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அடுத்த லேயர் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பிகினர்ஸாக இருந்தோம்னு சொன்னால் க்ரம் கோட் போட்டுட்டு உடனே நாங்கள் மற்ற க்ரீமும் போட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம், அந்த க்ரம் கோட் போட்டு அந்த சின்ன சின்ன கேக் துகள்கள் இருக்குது தானே, மிதந்து மற்ற லேயர்லேயும் பார்க்கும். அதனால் நீங்கள் ஒருக்கா வச்சுட்டு எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நானும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த பக்கமாக வச்சுட்டு எடுத்துட்டேன். பிறகு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சிருந்தானே க்ரீம், அதை அந்த கேக் ஃபுல்லாக நான் ஒரு சும்மா ஏதோ ஒரு டிசைனில் சும்மா நீங்கள் போட்டுடுங்க. ஏன்னா சுற்றி தான் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பூசி எடுத்து போட்டு விடுங்க. அதுக்கு பிறகு சின்ன ஸ்பேச்சுலாவால் நான் வடிவாக ஃபுல்லாக அந்த பூசின க்ரீம் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக அதுவும் நீங்கள் ஸ்பேச்சுலாவை ஒரே தான் சுற்றி எடுக்கக்கூடாது, முன்னுக்கு பின்னா தான் சுற்றி எடுக்கணும். அப்படி சுற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் பலட்டில் க்ரீம் ஒட்டி வராது, கொஞ்சம் நீட்டாகவும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பலட் நைஃப்பில் சுடு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி எடுப்பினேன், கொஞ்சம் ஃபினிஷிங் வரும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அப்படியும் எடுக்கலாம். நீங்கள் வடிவாக க்ரீமை பூசி போட்டு ஸ்க்ரேப்பரால் 2-3 தரம் சுற்றி எடுத்தாலும் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்பெச்சுலாவால் வடிவாக நான் பூசி எடுத்துட்டு இடக்கிட பள்ளங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு தானே, அந்த பள்ளங்களை பார்த்து திருப்பியும் நான் ஃபில் பண்ணுறேன். எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து ஃபில் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் பெரிய பலட் நைஃப் எடுத்து சுற்றி எடுக்கிறேன். இப்போ சுற்றி எடுத்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா க்ரீமுகள் வரும். நீங்கள் திருப்பி சைட்டால் சுற்றி எடுக்கும்போது அந்த மேலே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். நான் வீடியோவில் டீட்டெயிலாக தான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கவே விளங்க நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சைடில் சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் அந்த மாதிரி வரும். நீங்கள் அதை ஏதாவது ஒரு டிசைன் போட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போ அதுக்காண்டிக்கு நீங்கள் செய்யாமல் அப்படியெல்லாம் விடாதீங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் நடக்கிற ஃபங்க்ஷனுங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பழகினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக செய்யலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, 2-3 டூல்ஸ் தான் தேவை. அந்த டூல்ஸ் அவளாம் இருந்ததுன்னு சொன்னால் ஓரளவு எங்களால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கேக் செய்யலாம். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறேன். இந்த ஸ்க்ரேப்பர் இது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, ஸ்டீல்லேயும் இருக்குது. இது சின்ன சைஸ் கேக் தானே, அதனால் இந்த ஸ்க்ரேப்பர் ஓகேயாக இருக்கும். பெரிய ஹைட்டான நீங்கள் கேக் செய்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய ஸ்டீல் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் நீளம் கூடனா அது யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஸ்க்ரேப்பர் போதும். சின்ன ஸ்பேச்சுலாவால் மேலே இருக்கிற க்ரீமை சின்ன ஸ்பேச்சுலாவால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு திருப்பியும் இருக்க சுற்றி விட்டிங்கன்னா ஓகே. அதில் லைட்டாக க்ரீமுகள் அன்இவனாக இருக்குன்னு நான் இந்த கேக்கு மேலே ஏதாவது ஒரு பைப்பிங் ஏதாவது போட போகிறேன். அப்போ அது போட்டோன்னு சொன்னால் அந்த இடமெல்லாம் கவர் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேக் செய்த பிறகு எனக்குமே இந்த இதெல்லாம் பூசுறது சுத்தமாக வரையில. நான் யூடியூப் பண்ணி பார்ப்பேன் நிறைய, என்னென்னு ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவங்க சொல்கிற எதுவுமே சரியாகவே வரையில. இப்போ பிறகு எங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வேண்டானே, அந்த மாதிரி வரும்போது என்ன செய்வேன்னு சொன்னால் க்ரீம் வேண்டி நானே பீட் பண்ணிவிட்டு எங்களோட வீட்டு க்ரீமை நானே செய்வேன். நோசில்ஸால் ஃபஸ்ட்டுக்கு எனக்கு ஃபுல்லாக க்ரீம் நீட்டாக போட வரையில, அதனால் ஃபுல்லாகவே நோசில்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்து தான் கொஞ்சம் இப்போ எனக்கு ஓகேயாக வந்துட்டுது. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் போக 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 உங்களுக்கு நல்ல நீட்டாக கை படிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும்.
இப்போ நான் ஏதாவது நொசில்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கலர் தான் எடுக்கிறேன். நான் இதில் வந்து ரசாக்கோ பிராண்ட் தான் வந்து கூட யூஸ் பண்ணுறேன்னா ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு பிராண்ட் ரசாக்கோ. கொஞ்சம் குவான்டிட்டியான 2-3 ட்ராப்ஸ் விட்டிங்களென்றாலே நல்ல கலர் வரும். அப்போ நான் இதுக்கு வந்து ரோயல் பர்பிள் என்ற கலர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தானே கொஞ்சம் ஒயிட் க்ரீம் அதுக்குள்ள எனக்கு தேவையான அளவு ட்ராப்ஸ் விட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஆக கூடின கலர் வேணும்னு சொன்னால் நிறைய கலரிங் விட வேண்டியதாக இருக்கும். நிறைய கலரிங் விடுறது அவ்வளோ நல்லதில்லை. சிலருக்கு இல்லை எனக்கு நல்ல டார்க் ரெட் தான் வேணும், டார்க் க்ரீன் தான் வேணுமென்று சொல்கிறாக்களுக்கு நீங்கள் அவைக்கு நான் இதுக்கு நிறைய கலரிங் விடணுமென்று சொல்லி போட்டு நீங்கள் செய்து கொடுக்கலாம். இதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு தேவையானபடியே கொஞ்சமாகவே நான் அளவாக விட்டு எடுத்துருக்கிறேன். கலரிங்லேயே நிறைய பிராண்ட் இருக்குது. ரசாக்கோ இருக்குது, வில்லியம்ஸ் இருக்குது, மற்றது எனக்கு ஞாபகம் இல்லை, நிறைய பிராண்ட் எல்லாம் இருக்குது. அதில் கூட ரசாக்கோ நல்ல பிராண்ட், நீங்கள் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் மேலே விளிம்புக்கு வந்து ஏதாவது ஒரு நொசில்ஸ் ஒர்க் பண்ணி வந்து கவர் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நொசில்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டுருக்குறேன். முதல் நான் நிறைய ஐசிங் போன டைமில் வந்து நிறைய நொசில்ஸ் இருந்தேன். இப்போ நிறைய நொசில்ஸை காண இல்லை. அதனால் எனக்கு என்ன நொசில்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். நிறைய வந்து அந்த ரஷ்யன் நொசில்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பெருசாக எல்லாம் இருக்கும் அந்த நொசில்ஸ். அதெல்லாம் பூ டிசைன் அந்த மாதிரி வரும். நான் கூடுதலான நொசில்ஸ் எல்லாம் அலி எக்ஸ்பிரஸ்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சம் முதல் இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கூடவாக இருக்குது, முதல் வந்து நல்ல விலை குறைவாக இருந்தது. ஓகே, நான் மிக்ஸ் பண்ணி வச்ச கலரிங்கே இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போடுறேன். பைப்பிங் பேக்லேயும் 2 சைஸ் இருக்குது. சின்ன சைஸே ஓகேயாக இருக்கும். இப்போ கலர் மாறி போடுறேன்னு சொன்னால் சின்ன சைஸ் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணலாம். என்னிட்ட இதுதான் இருந்தது, அதனால் பெரிய சைஸே நான் எடுத்துருக்கிறேன். நான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 1M நொசில்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பெரிய சைஸ் நொசில்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நான் பைப்பிங் பேக்கையும் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்து போட்டு அதுக்குள்ளே கலரிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஐசிங்கை போட்டு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். நான் என்னோடய ஈஸிக்காக பேக் வந்து கணக்கு இதாண்டிடுமென்றதுக்காக நொசில்ஸ் ஒரு பேக்லேயும் ஐசிங் ஒரு பேக்லேயும் போட்டிருந்தேன். ஏதாவது தேவையண்டா சொன்னால் நொசில்ஸை மாற்றி எடுத்து போடலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் குவான்டிட்டியான ஐசிங் தான் எடுத்து வச்சுருந்தேன், ஒயிட் ஐசிங். அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணினேன் பர்பிள் கலர். அதனால் காணுமோ காணாதோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபைனலி ஃபுல் ரவுண்டுக்குமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு நொசில்ஸ் வச்சே நீங்கள் நிறைய டிசைன் வந்து போடலாம். இது மட்டும் இல்லை, நிறைய டிசைன் நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பண்ணால் நிறையவே வரும். அதுலேயும் இதெல்லாம் யூடியூப் பார்த்து இதெல்லாம் எல்லாத்துலேயுமே வரும். ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணி முடிய ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு டொப்பர் இருந்தது. அதன் ஸ்டிக்கை கழட்டிட்டு நான் அந்த மிஞ்சி இருக்கிற நடுவில் வந்து ஹாப்பி பர்த்டே செட் பண்ணுறேன். செட் பண்ணி முடிஞ்ச பிறகு கீழே பார்த்தீங்களா, கீழுக்கு ஏதாவது ரிப்பன் வைக்கலாம், அல்லது டெக்கரேஷன் ஏதாவது போடலாம். இல்லைன்னு சொன்னால் ப்ளெயினாகவும் விடலாம். என்கிட்ட பர்பிள் கலரில் ஒரு ரிப்பன் இருந்தது. அந்த ரிப்பனை ஃபுல்லாக நான் சுற்றி விட போகிறேன். இப்போ சில பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளை கீழுக்கு வந்து அன்னி வேணால் கொஞ்சம் நீட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது நொசில்ஸ் ஒர்க் பண்ணி அதை கவர் பண்ணலாம், இல்லை ரிப்பன் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் போக போக உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரலாம். அப்போ நான் எனக்கு ஓகே கீழேலாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. என்னோட பர்பிள் கலர் ரிப்பன் இருந்தபடியாக நான் அதை வந்து சுற்றி வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் கேக்கை ஃபுல்லாக செய்து முடிச்சிட்டேன். இப்போ ரிப்பனை வச்சா இந்த கேக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இந்த கேக் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிற ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு தடவை வீடியோ செய்யும் போதும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுகளுக்கு, உங்களோட வீட்டில் உள்ள பர்த்டேகளுக்கு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள்னால தான் எனக்கு வந்து 500 உறவுகள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் நிறைய வீடியோ உங்களுக்கு அன்றைக்கி நான் தர இருக்கிறேன். ஓகே, பாய்.